அலைக்கும் டியர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு எங்கள் ஊரில் சரியான மழை பெய்யுது. இன்னைக்கு இஃப்தாருக்கு நான் அவ்வளோக்கா பிளான் பண்ணேன். ஏற்கனவே வடை மாவு அரைச்சது இருந்துச்சு. அதுவே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சோன்னு பார்த்தா தான் தெரியுது மாவு ரொம்பவே தண்ணியாக இருக்குது. இது அப்படியே நான் வேஸ்ட் பண்ண முடியும். இதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வடையை சுட்டுலான்ட்டு கொஞ்சம் ரவா, அடுத்து கொஞ்சம் அரிசி மாவு, வெங்காயம், அடுத்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன். அடுத்து நம்ம பாஸ்தா வேக வச்சு வச்சுருந்தேன். சிக்கன் பாஸ்தா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் சிக்கன் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அடுத்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அடுத்து இஞ்சி பூண்டு, அடுத்து குடமிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மசாலா சேர்த்துட்டு சாஸ்லாம் சேர்த்துட்டு பாஸ்தாவும் வேக வச்சுருந்த பாஸ்தாவும் சேர்த்து சூப்பரான சிக்கன் பாஸ்தா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஊற வச்சுருந்த மாவு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வடையை போட்டோம்னா வடை வரல, வெவ்வேறு ஷேப்பில் தான் வந்துச்சு. சரி வடை இல்லைன்னா போண்டான்னு சொல்லிட்டு போட்டு அன்றைக்கி இஃப்தாரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு.